வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக இல்லறத்தில் யார் ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த சடுகுடு போட்டி ஒவ்வொரு குடும்பத்திலையும் இன்னைக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. குறிப்பாக அன்று படிக்காத நிலையில் பெண்கள், இன்று படித்து வேலைக்கு போகும் நிலையில் பெண்கள். ஆண்களின் நிலைமை சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக பெண்களை பொறுத்த வரைக்கும் படித்து வேலைக்கு போகக்கூடிய எண்ணிக்கை அதிகரித்தாலுமே கூட இன்னும் அவர்கள் குடும்பத்தோடு ஒன்றி வாழக்கூடிய ஒரு சூழலில் ரொம்ப நெருக்கமாக இன்னும் பலவிதமான பெண்கள் இருக்காங்க. அதில் ஒரு 20% ஒரு வித்தியாசமாகவும் வேறு விதமாகவும் சொல்லிக்கொள்ளும்படியாகவும் இல்லாவிட்டாலுமே கூட மற்றபடி ஒரு 65-70% இன்றும் அவர்கள் குடும்பத்திற்கு கட்டுப்பட்டு, என்னடா அப்பங்கார கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டானே, நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று குடும்ப பாங்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழக்கூடிய எண்ணம் உள்ள பல பெண்கள் இன்றைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் வெற்றி தோல்விக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எல்லார் மனதிலுமே இருக்கும். பொதுவாக ஒரு பிரச்சனை அப்படின்னா வெற்றி தோல்வி என்பதையெல்லாம் விட, யார் ஜெயிக்க வேண்டும் யார் தோற்க வேண்டும் என்பதெல்லாம் விட, குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், எல்லா வகையிலும் திருப்திகரமாக இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு நடிகர் ரோஜா ஒரு அற்புதமான ஒரு அறிவுரை சொல்லியிருக்கார். அந்த அறிவுரை எத்தனை பேருக்கு பொருத்தமாக அப்படிங்கிறது தெரியல. அதாவது ஒரு விழாவில் பேசியிருக்கார். அதாவது குடும்பத்தில் நான் தான் சண்டையே ஆரம்பிப்பேன், எங்கள் வீட்டுக்கார் நான் சண்டை போடுறேன் அப்படின்னா ஆர்கே செல்வமணி ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்குவார். ஏன்னா கேட்டால் கோபம் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அவர் போய் கதவை சாத்திக்குவார். இல்லை அப்படின்னா என்னை அவர் திட்டார் அப்படின்னா நான் அழுக ஆரம்பிச்சிருவேன். அழுக ஆரம்பிச்சுன்னா அப்புறம் அவர் என்ன சமாதானப்படுத்தணும் இல்லையா? அதனால் அவர்னால முடியாது, சமாதானப்படுத்தினாலும் நான் அழுதுகிட்டே இருப்பேன். அதனால் அவர் போய் அந்த வேலை எதுக்குன்னு சொல்லி போட்டு ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்குவார். பொதுவாக அதாவது ஒரு வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னம்னா மனைவியிடம் தோற்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது ஒரு அற்புதமான ஒரு கருத்தா அப்படிங்கிறது தெரியல. அதாவது வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா மனைவிகிட்ட தோற்கணும் அப்படிங்கிறது நடிகை ரோஜாவினுடைய ஒரு கருத்தாக இருந்துக்கிட்டு. இந்த கருத்து எல்லோருக்கும் பொருத்தமாகுமா, எல்லா குடும்பத்துக்கும் பொருத்தமாகுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இன்னொரு நிகழ்வில் அவருடைய கணவன் ஆர்கே செல்வமணி இயக்குனர் தயாரிப்பாளர் ஒரு ஜோக்கா சொன்னாரா, மற்றபடி உண்மையிலேயே சொன்னாரா அப்படிங்கிறது தெரியல. அதாவது பொதுவாக மனைவிகிட்ட சரிம்மா சாரிம்மா அப்படின்ட்டு போயிருங்க அப்படின்னு போட்டு ஒரு கேலித்தனமாக, மற்றபடி ஒரு ஜோக்கா எல்லோரும் சிரிக்கக்கூடிய அளவுக்கு சொன்னாரா அப்படிங்கிறது தெரியல. மற்றபடி இப்படிப்பட்ட அறிவுரைகள்லாம் எந்த அளவுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒத்து வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய சூழல் இருக்குது. பொதுவாக அறிவுரை அப்படின்னால எல்லா குடும்பத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட அறிவுரை எல்லா குடும்பத்துக்கும் ஒத்து வருமா அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. நடிகை ரோஜா சொல்கிறாரு, மனைவியிடம் கணவர்கள் தோற்க வேண்டும், அப்போ தான் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி மனைவிகள் கணவரிடம் தோற்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பு வருது இல்லையா? கணவன் மனைவியிடம் தோற்க வேண்டும் அப்படிங்கிறப்ப, அப்புறம் மனைவிக்கு என்ன அறிவுரை அப்படிங்கிறப்ப, மனைவிகள் கணவரிடம் தோற்க வேண்டும் அப்படிங்கிறப்ப வாழ்க்கை அந்த குடும்பம் நன்றாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது. பொதுவாக யாரிடம் தோற்க வேண்டும் ஜெயிக்க வேண்டும் என்பதை இல்லாமல் ஒரு விஷயத்தை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் நடந்து கொள்ளக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக வாழ்க்கை நன்றாக இருக்கும். அதுதான் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே சரி. ஆர்கே செல்வமணி கோபம் வந்து விட்டது அப்படின்னா தன் மனைவி மீது சத்தம் போடாமல் ரூமுக்குள் சென்று கதவை அடைத்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு நடிகை ரோஜா பெருமையாக சொல்கின்றார். பட் இதை எத்தனை கணவன்மார்கள் பெருமையாக சொல்லுவார்கள்? என்கிட்ட கணவனை அடிக்கக்கூடிய, மனைவியை அடிக்கக்கூடிய பல ஆண்கள் இன்னைக்கு இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அதை பொறுத்து போகக்கூடிய பல பெண்களும் இருந்து தான் இருக்காங்க. அதை எதிர்த்து
சண்டை போடக்கூடிய பல பெண்களும் இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்காங்க. எல்லா வகையிலும் இருக்கக்கூடிய சமயத்தில் ஆர்கே செல்வமணியினுடைய அந்த நடவடிக்கை எல்லா குடும்பத்துக்கும் ஒத்து வருமா? கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. நடிகை ரோஜா சொன்னதை போல வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா மனைவியிடம் தோற்க வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு நிலைப்பாடு. ஏன்னா அவருக்கு வாய்த்த கணவன் அது மாதிரி. அதனால அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கலாம், உண்மையாகவே இருக்கலாம். ஆனால் அது எந்த அளவுக்கு பொருத்தமானது அப்படிங்கிற பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு வாழ்க்கையை நம்ம அலசி ஆராய வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அதே மாதிரி ஆர்கே செல்வமணி சொன்னதை போல மனைவியரிடம் பொறுத்து செல்லுங்கள், சரிமா சாரிமான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வாட்டு போயிட்டே இரு அப்படின்னா பல மனைவி எந்த அளவுக்கு அதை ஒப்புக்கொள்கிறார் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. சரிமானோன்னு எத்தனை பேர் ஒத்துக்கிறாங்க? சாரிமானோன்னு எத்தனை பெண்கள் ஒத்துக்கிறாங்க கணவன்களை? கிடையாது. அதுலேயும் சண்டை போடக்கூடிய பல பெண்கள் இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்காங்க. அதை இப்படி உள்டாவா பாருங்க. கணவன் சரிமா சாரிமான்னு சொன்னா நன்றாக இருக்கும் வாழ்க்கை. மனைவியிடம் தோற்கக்கூடிய கணவன் வாழ்க்கையில் ஜெயிப்பான். அதே மாதிரி கணவனிடம் தோற்கக்கூடிய மனைவி வாழ்க்கையில் ஜெயிப்பாளா? ஒரு பிரச்சனை அப்படின்னா கணவனை நோக்கி சரிங்க சாரிங்க அப்படிங்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு இன்று எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி இதில் வருது. பொதுவாக இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் மிக உயர்வாக உயரி கொண்டு செல்வது பெண்ணாதிக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம். பொதுவாக என்னடா அது பெண்ணாதிக்கம் அப்படின்னு பேசுறீங்க அப்படின்னு நினைக்கலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு தன் குடும்பம், தன் கணவன், தன் விஷயம் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த பெண்கள் ரொம்ப ஓவராக டீப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதைத்தான் அன்னைக்கு ஆண் தன் மனைவி, தன் குடும்பம், தன் குழந்தை அப்படின்னு வச்சான். அதை ஆணாதிக்கம்னு சொன்னாங்க பெண்கள். இன்னைக்கு அவர்களே அந்த ஆதிக்கத்துக்குள் நுழைந்து கொண்டார்கள், மாட்டிக்கொண்டார்கள். அதற்கு கல்வி, வேலை வாய்ப்பு, மற்றபடி குடும்ப சூழல் ஒரு காரணமாக இருந்தாலும் ஆதிக்கம் தான், அதில் மாற்று கருத்து. அந்த மாதிரி ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய சமயத்தில் மற்றபடி இவையெல்லாம் எந்த அளவுக்கு சால பொருத்தமாகும் அப்படிங்கிறது அவரவருடைய குடும்பத்தின் விஷயம். ரோஜா சொல்லிவிட்டா என்பதற்காக ஒரு ஆண் ஒவ்வொரு மனைவிடம் தோற்றுக்கொண்டு இருக்க முடியாது. ஆர்கே செல்வமணி சொல்லிவிட்டார் என்பதற்காக ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியிடம் சரிம்மா சாரிம்மா சொல்லிக்கொண்டு இருக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு அட்வைஸ் இது, அவ்வளோதான். மற்றபடி இது எந்த அளவுக்கு நாம் வாழ்க்கையில் ஒத்து போகுமோ அந்த அளவுக்கு ஒத்து போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பட்சத்தில் அதை ஏற்றுக்கொண்டு நடக்கலாம். பொதுவாக அவர் அந்த பெண்ணின் கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் அவர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார்கள் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடின் அடிப்படையில் அட போங்க ஒத்துக்கிட்டு போங்க அப்படின்னு ஆர்கே செல்வமணி சொல்கிறாரு. அதே மாதிரி ரோஜா சொல்லக்கூடிய சமயத்தில் என்ன அர்த்தம் வருது அப்படின்னா, பெண்கள் நாங்கள் அப்படி தான் இருப்போம், நீங்கள் தான் ஒத்துப்போம் அப்படிங்கிறப்ப ஆண்கள்னு சொல்லுவானே நாங்கள் அப்படித்தான் இருப்போம் அப்படின்னா பெண்கள்கிட்ட என்ன கேள்விக்கு அந்த பதில் இருக்கு அப்படிங்கிற கேள்வி இதில் இருக்கு இல்லையா? அதனால் ரோஜா, நடிகை ரோஜா சொன்ன அறிவுரைகள், ஆர்கே செல்வமணி சொல்லும் அறிவுரை எல்லாம் அவரவர்கள் குடும்பத்துக்கு மட்டுமே பொருத்தமாக இருக்க முடிய ஒரு பொதுவான அறிவுரையாக நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி அதை தன் வாழ்க்கையில் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய சமயத்தில் பிடித்திருந்தால், வெற்றி அடைந்தால் அதை தொடரலாம். இல்லாவிட்டால் வேறு விதமாக நாம் டீல் பண்ணக்கூடிய ஒரு சூழல் தான். இல்லாவிட்டால் குடும்பம் சீராக இருக்காது என்பதுதான் எல்லோருடைய கருத்தாகவும் இருக்க முடியும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.